பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தீத்து 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்பதாக. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுங்கள். எக்ஸர்ட் வித் சவுண்ட் டாக்ட்ரின் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்பது ஆங்கிலத்தில் சவுண்ட் ஆர் ஹைஜீனிக் டாக்ட்ரின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசத்தை குறிப்பாக பவுல் தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் எழுதும்போது அடிக்கடி குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். நாம் ஏதாவது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தால், எந்த மருத்துவமனை சுத்தமானதாக ஆரோக்கியமானதாக இருக்கிறதோ அந்த மருத்துவமனைக்கு செல்ல வாஞ்சிப்போம். நமது ஊர்களில் பொதுவாக அரசாங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். காரணம், அங்கேயுள்ள தரை, படுக்கைகள், கழிவறைகள் ஆரோக்கியமானதாக இருக்காது. நாம் சந்தைக்கு சென்றால் எங்கே சுத்தமான கலப்படமில்லாத காய்கறிகள் கிடைக்கிறதோ அங்கேதான் சென்று நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவது வழக்கம். எந்த சிற்றுண்டி சுத்தமாக ஆரோக்கியமானதாக இருக்கிறதோ அங்கேதான் சென்று சாப்பிட வேண்டும் என்று விருப்பப்படுவோம். அதுபோலத்தான் எந்த சபையில் ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள் வெளிப்படுகிறதோ அங்கே தேவ ஜனங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில சபைகளில் கிருபையை தவறாக சித்தரித்து என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், கர்த்தருடைய கிருபை நமக்கு மன்னிப்பை கொடுக்கும் என்று தவறான உபதேசங்களை போதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமான உபதேசத்திற்கு விலக வேண்டும். மாத்திரமல்ல, நீங்களும் நல்ல உபதேசங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்க வேண்டும். பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படியான ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாகவும் அவற்றுக்கு முன்மாதிரியாகவும் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். சபையில் ஒருவர் உங்களிடம் ஆலோசனைக்கு வந்தால் சத்தியத்தை சத்தியமாகவும் கலப்படம் இல்லாமலும் தேவ பக்திக்கு ஏற்ப கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார். சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான வார்த்தையை, உபதேசத்தை வாஞ்சிப்பீர்கள் என்றால் அது மகிமையாக காணப்படும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆரோக்கியமான உபதேசத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் அதில் வளர விருப்பமுடையவர்களாகவும் காணப்படுவதற்கேற்ற கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் கொடுப்பீராக. புல் உலரும், பூ உதிரும், ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் அதற்கு கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிறவர்களாகவும் வாழ்வதற்கு கர்த்தர் துணை செய்வீராக. உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நன்றாய் நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி அருளும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.